ஆரியன் ஒரு பர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரியாக வந்திருக்கா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு வந்த உடனே நமக்குள்ளே இருக்கிற கேள்விகள் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு கிரிமினலை பேஸ் பண்ண கதை தான் இது. இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் அண்ட் சீரியல் கில்லர் கிரிமினல் சேசிங் ட்ராமாவில் ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லலாம். புதுசாக நிறையா விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக விஷ்ணு விஷால் அவர்களோட வெர்சிட்டாலிட்டின்னு சொல்லணும். ஏன்னா வந்து ராட்சசனுக்கு அப்புறம் அவர் வந்து எஃப்ஐஆர்னு ஒரு படம் பண்ணுறாரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். அதை தொடர்ந்து இப்போ ஆரியன். ஸோ இந்த 3 படத்துக்கும் ஒரு வெரைட்டி காட்டியிருக்காரு. ஸோ இந்த 3 ப்ரொட்டகனிஸ்ட் ரோலும் சிமிலராக இல்லவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும். ரெண்டாவது விஷயம், த சேம் திங் ஜிப்ரானோட பிஜிஎம். ஜிப்ரானோட பிஜிஎம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போகுது. அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் அதுக்கான ரீசர்ச் பண்ண டேரக்டரோட ஒரு எஃபர்ட்னு சொல்லி ஆகணும். ஏன்னா டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்குது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஒன்று செல்வராகவன், இன்னொருத்தர் வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத். படம் ஆரம்பிக்கும் போதே த ஆர்ட் ஆஃப் வார்லேருந்து ஒரு கோட் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு டிசெப்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தோட யூனிக்னஸ், யூஎஸ்பின்னு சொல்லுவாங்களா, அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் யூஸ்வலாக எல்லா க்ரைம் த்ரில்லர்லேயுமே ஒரு கொலை நடக்கும், இல்லை சைக்கோ கொலை மாதிரி சீரியல் கில்லிங்ஸ் நடக்கும். அதை நோக்கி யார் வந்து அந்த கொலகாரன் போவோம். பட் இந்த படத்தில் என்ன யூஸ்பின்னு பார்த்தீங்கன்னா, கொலகாரன் யாருன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே தெரியும். பட் விக்டிம் யார் அப்படிங்கிறத நோக்கி இந்த கதை நகரப்படுது. இது வந்து கொஞ்சம் ஒரு புதுவிதமான கதை தான் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே. இந்த படத்தில் டேரக்டர் முதல் சீன்லேயே ஒன்று சொல்லியிருப்பாரு, இது ரொம்ப கிளீஷேவான ஒரு கதையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்யூமெண்ட் மாதிரி சொல்லாமே அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க படத்தை. செல்வராகவன் தான் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட்டு. அண்ட் இது ஒரு கிளீஷேவான கதை இல்லை அப்படிங்கிறதுக்கான நிறைய இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ரீசர்ச்சுமே நல்லா இருந்துச்சு படத்தில். அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஹார்பர் ஃபைட் சீன் வருது. விஷ்ணு விஷால் தன்னைத்தானே ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சு எப்படியெல்லாம் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தெரியுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜிப்ரானோட மியூசிக் ராட்சசன்ல பார்த்தாலும் சரி, இது வந்து ஒரு சைக்கோ கில்லர் படமா இல்லைனா இது ஒரு பேய் படமா, அந்த மாதிரி நம்மளை எண்டு வரைக்கும் அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே நகர்த்தி கொண்டு போவாங்க அந்த கிறிஸ்டபர் கேரக்டர் ரிவீல் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஆரியன்கிற அந்த டைட்டில்லையே ஒரு ஹிண்ட் வச்சிருக்காரு நம்ம டேரக்டர். ஏன் வந்து ஆரியன் நான் யோசித்தேன், இது ஏதோ விஷ்ணு விஷாலோட பையன் பேர் அதனால வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி 2 ஆர்டிக்கல் படித்தேன். பட் அந்த ஆரியன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்கு. அண்ட் அந்த டைட்டில் கார்டு பிஜிஎம்லேருந்து எண்டு கிளைமேக்ஸ் பிஜிஎம் வரைக்கும் படம் நிற்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் ஜிப்ரானோட மியூசிக் தான். அண்ட் இந்த படமே எங்கே பீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் போன ஒரு 7 மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் வரும். ஒரு இல்லாத எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு பர்சனுக்கும் எக்ஸிஸ்ட் ஆகிற நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க டியூரிங் த கிளைமேக்ஸ். அது ரொம்பவே பீக்காக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரொட்டீன்ஸை வச்சு எப்படி அவங்க ரொட்டீன்ஸ் அந்த விக்டிம்ஸோட ரொட்டீன்ஸை சாபட்டேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அது இன்னுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு யோசிக்கும் போது அந்த சீன் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீனாக சில மொமெண்ட்ஸாக வந்து படம் ரொம்பவே ஹையாக இருக்குது. பட் ஓவரால் ஃபிலிமாக பார்த்தோன்னா இது ஒரு இந்தியன் சினிமாலேயோ இல்லை வேர்ல்டு சினிமாலேயோ வராத படமா அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. பட் தமிழ் சினிமாவில் விக்டிமை வச்சு மூவ் பண்ண ஒன் ஆஃப் த கிரைம் த்ரில்லர், ஒரு சைக்கோ பேத், ஒரு சீரியல் கில்லர் ஜான்ரால வந்த ஒரு புதுவிதமான முயற்சி தான். இந்த படத்தில் சில வாவ் மூமெண்ட்ஸாக அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த விக்டிமோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது முன்னாடி எங்கெல்லாம் இந்த விக்ரம் கேரக்டர் வந்துட்டு போச்சுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்னதான் இன்ஸ்பைரிங்காக இருந்தாலுமே அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த நேம்ஸை வச்சு ஒரு கேம் விளையாடிருப்பாங்க. இந்த ஆரியன்கிறது டைட்டில் மட்டும் இல்லை, அந்த நேமை வச்சு விளையாடின கேம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவும் வில்லனோ டேரெக்டாக மீட்டே பண்ணிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. செல்வராகவனோட கேரக்டர் ஆர்க்காக பார்க்கும்போது ஒரு நல்ல கேரக்டராக இருக்குது. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கலையோன்னு தோணுச்சு. நிறைய இடத்துல செல்வராகவன் வந்து ஒரு மாண்டேஜஸ் மாதிரி வராரு, ஒரு வீடியோவில் வராரு. அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் இப்படி உட்காந்து தலையை ஆட்டிக்கிட்டு ப்ளூ சட்டை ரிவ்யூ மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொலை பண்ண போகிறது ஆரியாங்கிற பேர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அதுதான் கொஞ்சம் வந்துட்டு மைனஸாக இருந்துச்சு. படத்தை வந்து இன்னும் இன்க்ளூடிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லனை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஒய் செல்வா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னதான் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாலுமே அவர் லெவலுக்கு பண்ணியிருக்காரு. பட் இந்த கிறிஸ்டபர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கோம். ஒரு அருண் விஜய் விக்டரில் என்ன பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான வில்லன் இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமுக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன்.
இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் அண்ட் சீரியல் கில்லர் கிரிமினல் சேசிங் ட்ராமாவில் ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தில் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வில்லன் செல்வராகவனோட கேரக்டர் ஆர்க்கு அண்ட் அந்த கேரக்டர் ஆர்க்காக நல்லா இருந்தாலுமே அதோட ஃபினிஷிங் வந்துட்டு இவர் எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என் மனசுக்கு ஒருத்தலை. என்னதான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வச்சுருந்தாலுமே அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அது நம்ம வெளில வரும்போது கைத்தட்டி ஒரு விஷயம் பாராட்டுற மாதிரி இருந்தாலுமே எதுவுமே தற்செயல் இல்லை, எல்லாமே பிளான்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் போர்ஷன்ஸ் வருது. அது நல்லா இருந்தாலுமே அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் வந்து ஜஸ்டிஃபைபிளாக நம்ம கிறிஸ்டோஃபர் எவ்வளோ ஜஸ்டிஃபைபிளாக இருந்துச்சோ அந்த லெவலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வருத்தமே. இன்னொரு 2 லெட் டவுனாக பார்க்குறது வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அண்ட் மானசா சௌத்ரி. இவங்க 2 பேருமே வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மாதிரி அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கு கொஞ்சம் ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் இருக்குது. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வராங்க இந்த படத்தில். ஸோ அந்த ஒரு கேள்வி கேட்குற சீன்ஸ்லாம் வந்து இனிஷியலாக வர போர்ஷனில் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் அவங்க எதுக்குன்னே தெரில. அண்ட் நீங்கள் பர்டிகுலராக வந்து மானசா சௌத்ரி நம்ம லக்கி பாஸ்கருக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆனோம். பட் நான் மானசா அக்கா ஃபேன்ஸ்க்கெலாம் ஒன்லி டிசப்பாயின்மெண்ட். ஒரு சாங் மட்டும் வச்சுருக்காங்க அக்காவை க்யூட்டாக வர சொல்லிட்டு. அந்த சாங் அந்த போர்ஷன் அப்படியே வெட்டி எரிஞ்சிருந்தாலுமே ஒரு 10 நிமிஷம் மைனஸ் ஆகிருக்கும். அண்ட் இன்னுமே அந்த ரன் டைம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் நீங்கள் ராட்சசனில் பார்த்தீங்கன்னா அமலாபால் ஒரு ஹீரோயின் கேரக்டர் போட்டிருப்பாங்க. பட் எங்கேயுமே வந்து ஒரு ரொமான்டிக் போர்ஷன்ஸு கட் பண்ணி ஒரு சாங் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அது என்ன கதையில் இருக்கோ என்ன புக்கில் இருக்கோ அதுக்காக எடுத்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல அதுதான் மிஸ் பண்ணிட்டார் ஒரு டேரக்டர்னு தோணுச்சு. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுனது வந்து சினிமாட்டோகிராஃபி டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏன்னா வந்து சிமிலர் இடங்களில் வந்து இந்த கதை மூவ் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஒரு கொடைக்கானல் ஆரம்பிக்குது கதை. அது மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்த இடங்களாகவே இருக்குது. புதுசாக எதுவுமே காட்ட ட்ரை பண்ணல. பட் எடிட் பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கட்ச் பண்ணியிருந்தாங்க. சில மேட்ச் கட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் ஒரு 2-3 போர்ஷனில் வந்துட்டு அடுத்து என்னடா நடக்க போகுது, எப்படா வந்து இது சாத்தியமாகும். ஏன்னா வந்து ஒரு ஸ்பாயிலராக குட்டியாக சொல்லணும்னா இங்கே வந்து நமக்கு வில்லன் ஆல்ரெடி யாரும் தெரியும். அடுத்தடுத்து யார் விக்டிமாக போகிறாங்கன்னு தான் நமக்கு தெரியாது. ஸோ இந்த விக்டிமில் கடைசியாக ஒரு 2 விக்டிம் இருக்காங்க. அந்த 2 விக்டிம் யாருங்கிறதுக்கான ஒரு தேடுதல் போது எஜ் கட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. குடோஸ் டு த எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் விஷ்ணு விஷால் பீங் அ யங் ஆக்டர், இந்த ஜென்ரேஷனில் அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு ஸ்டார் வேல்யூவோட ஒரு மாசா 2 ஹீரோயினை வச்சுட்டு நல்லா டான்ஸை போட்டுக்கிட்டு ஒரு படத்தை பண்ணிட்டு போயிடலாம். அது தேவையில்ல. எனக்கு வந்து ஆர்ட்டுக்கு நான் திருப்பி கொடுக்கணும், நல்ல கதைகளும் நல்ல கலைஞர்கள் கூடயும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் அவரோட வெர்சிட்டாலிட்டிக்காகவும் அவரோட ஃபிலிமோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கினாலும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் ஒரு 3 out of 5 ரேட்டிங் கொடுப்பேன்.